வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் ஹவாலி நடவடிக்கையில் தேடப்படும் நபர்களை கைது செய்து வாகனங்களை பறிமுதல் செய்த குவைத் அதிகாரிகள். முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் யூசுப் சவுத் அல் சபாவின் உத்தரவுகளுக்கு இணங்க உள்துறை அமைச்சகம் மைதான் ஹவாலி பகுதியில் விரிவான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சாரம் செப்டம்பர் 4, 2025 வியாழக்கிழமை முதல் செப்டம்பர் 5, 2025 வெள்ளிக்கிழமை விடியற்காலை வரை அனைத்து களத்துறைகளின் பங்கேற்புடன் நடைபெற்றுள்ளது. இது பொது பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உதவி துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் ஹமீத் மனாகி அல் தவாசலின் மேற்பார்வையில் இடம்பெற்றுள்ளது. இதில் களத்துறைகளின் தலைவர்களால் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரச்சாரம் பின்வரும் முடிவுகளை அடைந்திருக்கின்றது. 1078 போக்குவரத்து விதிமீறல் டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறியதற்காக 7 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். நீதித்துறையால் தேடப்பட்ட ஒரு வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. தேடப்படும் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக 3 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. குடிபோதையில் இருந்த ஒரு நபரை கைது செய்திருக்கின்றனர். மது வைத்திருந்ததற்காக ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நாட்டின் பாதுகாப்பும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பும் அதன் மிக உயர்ந்த முன்னுரிமைகளாக இருப்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி அனைத்து பிராந்தியங்களிலும் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்கான அதன் உறுதிப்பாட்டை உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தி இருக்கின்றது. குவைத் பல தசாப்தங்களாக பழமையான குடும்ப சட்டத்தை புதிய வரைவுடன் சீர்திருத்த நகர்கிறது. குவைத்தின் குடும்ப விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அந்தஸ்து சட்டங்கள் மறு ஆய்வு குழு 1984 ஆண்டின் 51 தனிநபர் அந்தஸ்து சட்டத்தில் வரைவு திருத்தங்களை நிறைவு செய்திருக்கின்றது. இது முக்கிய குடும்ப மற்றும் சமூக பிரச்சினைகளை கையாள்கிறது என்று குழு வெள்ளிக்கிழமை தெரிவித்திருக்கின்றது. 13 அரசு நிறுவனங்களின் கருத்துக்களுக்காக இப்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த வரைவு ஜீவனாம்சம் மற்றும் அதன் கட்டுப்பாடுகள், திருமண ஒப்புதல், வரதட்சணை, மூலம் விவாகரத்து, குழந்தை பராமரிப்பு, வருகை உரிமைகள் மற்றும் இரவு தங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியிருக்கின்றது. ஒரு பெண்ணின் அனுமதியின்றி திருமணம் செய்வது செல்லாது என்றும் அவளது வெளிப்படையான ஒப்புதல் தேவை என்றும் இந்த வரைவு கூறுகிறது. அவள் சம்மதித்தால் திருமண ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட நிபந்தனைகளை சேர்க்க முடியும். நிர்வாக விதிமுறைகளால் ஒழுங்குபடுத்தப்பட்ட தேவை, வாழ்க்கை செலவு, பணம் செலுத்துபவரின் நிதிநிலை, நேரம், இடம், சுங்கம், அரசு சேவைகள் மற்றும் கிடைக்கக்கூடிய உதவி ஆகியவற்றின் அடிப்படையில் ஜீவனாம்ச விதிகள் கட்டுப்பாடுகளுடன் தெளிவுபடுத்தப்படுகின்றன. மனைவியால் தொடங்கப்படும் விவாகரத்து வடிவமான விவாகரத்துக்கு பதிலாக கலைப்பு என மறுவகைப்படுத்தப்படுகிறது. மேலும் மொத்த விவாகரத்துகளின் எண்ணிக்கையை குறைக்காது வரதட்சணை மற்றும் திருமண செலவுகளை திருப்பி தந்திருந்தால் திருமணம் முடிவதற்கு முன் அல்லது தனிமைப்படுத்தப்படுவதற்கு முன் திருமணத்தை ரத்து செய்ய கோருவதற்கு இந்த வரைவு அனுமதிக்கிறது. மேலும் சமரசம் சாத்தியமற்றது. திருமணம் முடிவதற்கு முன் கணவர் தற்போதைய வரதட்சணையை செலுத்த தவறினால் அது ரத்து செய்ய அனுமதிக்கிறது. காத்திருப்பு காலத்தில் பராமரிப்பு தொடர்பாக இது ரத்து செய்யக்கூடிய விவாகரத்தை தொடர்ந்து வரும் பெண்களுக்கும் அல்லது திரும்ப பெற முடியாத விவாகரத்து, ரத்து அல்லது செல்லாத திருமணத்திற்கு பிறகு காத்திருக்கும் காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கும் மட்டுமே பொருந்துகின்றது. இந்த காலகட்டத்தில் விதவைகள் திருமண வீட்டில் வசிக்க உரிமை இருக்கிறது. பாலினம் அல்லது மனத்திறன் எதுவாக இருந்தாலும் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்காக காவல் நிறுவப்பட்டிருக்கின்றது. மேலும் திருமணமான போது பெற்றோர் இருவரும் இதை பகிர்ந்து கொள்கிறார்கள். பிரிந்த பிறகு காவல் முன்னுரிமை முதலில் தாய்க்கும், பின்னர் தந்தை, தந்தை வழி பாட்டி, தாய் வழி பாட்டிக்கும், இறுதியாக நீதிமன்றத்தின் விருப்பத்திற்கும் செல்கின்றது. குழந்தைக்கு 12 வயதாகும் போது நீதிமன்றம் காவலை தந்தையிடம் மாற்ற முடியும். மகரம் அல்லாத, உறவினர் அல்லாத ஆண் பாதுகாவலர் அல்லது குழந்தையிலிருந்து மதத்திலும் வேறுபட்ட ஒருவரை மறுமணம் செய்தாலும் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தாய்தான் பராமரிக்க வேண்டும். இரவில் தங்குவது உட்பட பார்வையிடும் உரிமைகள் காவலில் உள்ள குழந்தையின் பெற்றோர், தாத்தா, பாட்டி, குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. பெற்றோரில் ஒருவர் இறந்துவிட்டாலோ அல்லது இல்லாமலோ இருந்தால் அல்லது குழந்தை பெற்றோரை தவிர வேறு ஒருவருடன் இருந்தாலோ நீதிமன்றம் நெருங்கிய உறவினர்களை பார்வையிட நியமிக்க முடியும். சவுதி அரேபியாவில் பிரபலமான உணவகத்தில் வெடிப்பு.
சவுதி அரேபியாவின் அல் அர்சியத் கவர்னரேட்டில் உள்ள நமீராவில் உள்ள ஹாசி பாசா உணவகத்தில் ஒரு எரிவாயு சிலிண்டர் வெடித்திருக்கின்றது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சிவில் பாதுகாப்பு குழுக்கள் சில நிமிடங்களில் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கின்றன. விரைவாக அந்த இடத்தை பாதுகாத்து நிலைமை மோசமடைவதை தடுத்திருக்கின்றன. அதன் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் ஒரு அறிக்கையில் வெடிப்பு உணவகத்தின் உபகரணங்கள் மற்றும் உள்ளடக்கங்களுக்கு மட்டுமே பொருள் சேதத்தை ஏற்படுத்தியது என்பதை சிவில் பாதுகாப்பு பொது இயக்குநரகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. விரைவான நடவடிக்கைக்கு நன்றி எனவும் சம்பவம் விரைவாக கட்டுப்படுத்தப்பட்டது. மேலும் அனைத்து ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக அதிகாரிகள் பொதுமக்களுக்கு உறுதியளித்திருக்கின்றனர். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 35.53 குவை தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.58 குவை தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 31.09 குவை தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 26.64 குவை தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவை தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 288.62 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவை தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 989.70 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவை தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 398.90 பங்களாதேசி டக்காஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.